Hello everyone, this is Bhuvi. ப்ரான் பொரிச்ச குழம்பு ரெசிபி, எம்மியான ஒரு குழம்பு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 3 ஸ்பூன் ஆயில் கடாயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி புளிப்புக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் 2-3 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நான் இன்றைக்கி இந்த பொரிச்ச குழம்புக்கு ஒரே ஒரு கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் வாசனைக்கு போட்டிருக்கேன். முருங்கைக்காய், அவரைக்காய், மொச்சப்பயிர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எறாவோட சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். வாழைக்காய் அடி தூளாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் ப்ரான்ஸு நல்லா கழுவி அந்த ஸ்கின்னில் இருக்க எல்லா டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு டிப்ஸுங்க, அரிசி கழுவின தண்ணியில் லாஸ்ட்டாக ஒரு முறை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அதுக்கும் நீச்சு வாடை இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்ல, அதை ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கண்டிப்பாக புளி ஊற்றணுங்க, சரிங்களா? அது ஊற்றிக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இறால இருக்கிற தண்ணியே போதும், எறாவே தண்ணி விடும், அதுவும் போதும். அதுக்கப்புறம் லேசாக தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் குழம்பு இதுவாக வேணும்னா, திக்காக இல்லாமல் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் இந்த பொரிச்ச குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, எறா, கத்திரிக்காய் எல்லாம் 3மே சமமளவில் வெந்திருக்கணும். ஸோ கரெக்டாக பக்குவமாக பண்ணிடுங்க. 10லேருந்து 12 நிமிஷம் தான் வேகிறதுக்கான டைமிங். அவ்வளோதாங்க. எறா போட்ட ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட ஒரு பொரிச்ச குழம்பு ரெசிபி. குழம்பு வாடை சூப்பரான இது. ரைஸுக்கு, சப்பாத்தி அண்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா காம்பினேஷனுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு லஞ்சுங்கிறதுனால நான் ரைஸுக்கு தான் இது செஞ்சேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you later. பாய்.